நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த நாற்காலியினுடைய பதவி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதனுடைய பிரச்சனை இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க. அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வசிஷ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி இருந்திருக்காரு. அந்த வசிஷ்டருக்கு வந்து அவரு முன்கூட்டி எங்க போனாலும், அவருக்கு முன்னாடி அந்த ஆசனம் வந்து போயி இருக்கை. அது வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு, அவர வரவழைச்சு, அவர அமர செஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா, மத்த ரிஷிகளுக்கும், மத்த முனிவர்கள் எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் பொறாமைய குடுத்துச்சு. அதனால, இதுக்கு என்ன செய்யலாம்? நாம மட்டும் என்ன குறைய கண்டோம்? அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்த முடிச்சுக்கிட்டு உடனே கைலாயத்துக்கு போறாங்க. கைலாயத்துல சிவபெருமான பார்க்குறாங்க. அங்க சிவபெருமானுக்கிட்ட கேட்குறாங்க. நாங்களும் தான் உங்களுக்கு தினம் சிவ பூஜை பண்றோம். நாங்களும் தான் தியானம் செய்யறோம். நாங்களும் தான் ஜபங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி எங்கெல்லாம் விட்டுட்டு அந்த வசிஷ்டருக்கு மட்டும் சிறப்பான அந்த ஆசன பலகை கொடுத்துருக்கீங்களே, அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவரும் வந்து சிவபெருமான் வந்து நீங்க எல்லாரும் ஒரு உங்களை விட மேலான ஒருத்தரை நீங்க கூட்டிட்டு வாங்க. அது ஒரு 48 நாள் மண்டல பூஜை அளவுக்கு அந்த நிறைவுபடுத்திட்டு அவருக்கு அதீதிங்கிற பூஜை செஞ்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்களையும் இந்த ரிஷிகளையும் அனுப்பிச்சிடுறாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தியம்பெருமானை திரும்பி பார்க்கறாரு. நந்தியம்பெருமான் உடனே போய் வசிஷ்டரை கூட்டிட்டு வந்துட்டாரு. வசிஷ்டர் வந்து சிவபெருமானை வணங்கி அவருடைய திருவடி வணங்கி, சொல்லுங்க சாமி நீங்க கூப்பிட்டதா நந்தியம்பெருமான் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. இப்போ உன்னை விட தாழ்ந்த ஒருவனை நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உயர்ந்தவங்களை தேடி போனாங்க. அந்த உயர்ந்தவங்க அவங்கள விட உயர்ந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த தலக்கணத்துல இருந்தாங்க. இவரு தன்னை விட தாழ்ந்தவர்களா அப்படின்னு பார்த்தாங்க. யாருமே கிடைக்கல. இப்ப வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. சிவபெருமானை வந்து எல்லாரும் சந்திச்சாங்க. அந்த சந்திக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் கேட்டாப்படி, என்னப்பா உங்களை விட உயர்ந்தவர்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட மேலானவர்களை நீங்க சந்திச்சீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகளையும் அந்த முனிவர்களையும் கேட்குறாங்க. அவங்க எங்களை விட உயர்ந்தவர்களை நாங்க இது வரைக்கும் சந்திக்கல. இந்த உலகத்துல எங்களை விட உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் யாரும் இல்லை, நாங்க இது வரைக்கும் பார்க்கல. அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சொல்லிடலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினாடி பாத்தீங்கன்னா வசிஷ்டர் மகரிஷியும் வந்திருக்காரு. அவரை பார்த்து கேட்கிறாரு, என்னை விட தாழ்ந்தவங்கள நான் தேடி தேடி பார்த்தேங்க சாமி, இன்னும் தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. சரி, எனக்கு அடிபணிந்து நடக்கிற மனைவி தானே, அதனால என்னுடைய மனைவிய யோசிச்சு பார்த்தேன். அந்த மனைவி பதிவிரதையா இருக்கிறாப்படி. அந்த பதிவிரதைக்கு இதெல்லாம்